நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் உடல்நலக்குறைவால காலமாகியிருக்காரு மற்றும் காமாலையால பாதிக்கப்பட்டு அதற்காக சிகிச்சை எடுத்து வந்த அவருக்கு நோயின் தாக்கம் அதிகரித்து உடல்ல உள்ள உறுப்புகள் செயலிழந்ததை அடுத்து நேற்று இரவு உயிருமே பிரிந்திருக்கு. அவருடைய மறைவு தமிழ் திரையுலகினர் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய உடல் அஞ்சலிக்காக அவருடைய வீட்டுல வைக்கப்பட்டிருக்கா. பொதுமக்களும் திரையுலக பிரபலங்களுமே ரோபோ சங்கர் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்காங்க. ரோபோ சங்கருடைய உடல் இன்று மாலை 4 மணி அளவுல சென்னை வலசரவாக்கத்துல உள்ள மயானத்துல தகனம் செய்யப்பட உள்ளதாக சொல்றாங்க. இதனிடையே நேற்று இரவே ரோபோ சங்கர் உடலுக்கு நடிகர்கள் தனுஷ், விஜய் ஆண்டனி ஆகியோர் நேர்ல வந்து அஞ்சலியுமே செலுத்திட்டாங்க. இதே போல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே ரோபோ சங்கர் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திருக்காரு. இந்த நிலையில ரோபோ சங்கருடைய நெருங்கிய நண்பரும் நடிகருமான சிவகார்த்திகேயன் அவர்கள் தற்போது அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுமே இருக்காரா. ரோபோ சங்கர் உடலுக்கு மாலை அணிவித்து கலங்கி நின்ற சிவகார்த்திகேயன் ரோபோ சங்கருடைய மனைவி பிரியங்காவிற்கு ஆறுதலுமே சொல்லியிருக்காரு. சிவகார்த்திகேயனை பார்த்ததுமே கண்ணீர் விட்டு கதறி எழுதிருக்காங்க பிரியங்கா. ரோபோ சங்கரும் சிவகார்த்திகேயன் அவர்களும் வேலைக்காரன், மிஸ்டர் லோக்கல், ஹீரோ போன்ற பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் தொகுத்து வழங்கிய அது இது எது நிகழ்ச்சியின் மூலமாகத்தான் ரோபோ சங்கர் அவர்கள் ரொம்பவே பிரபலமானார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இப்படி தனுஷ் முதல் சிவகார்த்திகேயன் வரை பல பிரபலங்களுமே ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவிற்கு இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில தற்போது நம்ம ஏகே அவர்களுமே ரோபோ சங்கருடைய மறைவிற்கு இரங்கலை தெரிவிச்சிருக்காராம். சோ ரோபோ சங்கர் அவர்கள் அதிர்ஷ்டருடன் விஸ்வாசம் படத்துல நடிச்சிருப்பாரு. சோ அந்த படத்துல ஏகே உடன் நடித்த அனுபவங்களை பல இன்டர்வியூல ஷேர் பண்ணிருப்பாரு. கமலஹாசனை பார்த்துதான் சினிமாவுக்கு வந்தேன், ஆனா ஏகே அவர்கள் என்னை வியக்க வைத்தார் அப்படின்னு பல மேடைகளிலுமே சொல்லியிருந்தாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு கலைஞனை தமிழ் சினிமா இழந்து விட்டது அப்படின்னு மிகவும் மன வருத்தத்துடன் ஏகே அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை அவங்களுடைய குடும்பத்தாருக்கு சொல்லியிருக்காரா.